ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சசி பேசுகிறேன். காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெட் பில்லி பாக்கு அப்படின்ற அந்த ஃபிஷ்ஷை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஃபிஷ் டேங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆல்பினோ பாக்கு ஃபிஷ் இருக்குது. சரிங்களா, அந்த சென்டரில் இருக்கு இல்லையா 2, அதுதான் ஆல்பினோ பாக்கு ஃபிஷ். இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிரானா மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது பிரானா கிடையாது. ஸோ இது நம்ம மார்க்கெட்டில் 4 டைப்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, அது ஒரு டைப்பு. செகண்ட் கீழே ஆல்பினோ ஒரு டைப்பு, ஜெட் பிளாக் ஒரு டைப்பு, அண்ட் தென் இது தேர்ட் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குல்ல 4th. ஸோ அது ஒரு டைப். இதில் எதெல்லாம் சிம்பிளாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்பினோ, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அது, அந்த லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா அது மட்டும் கிடச்சிரும். ஸோ அந்த பிளாக் வெரைட்டி மட்டும் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் பார்த்த வரைக்கும் ஜெட் பிளாக் பாக்கு நான் எங்கேயுமே பார்க்கல இப்போ வரைக்கும். தென் காய்ஸ், இந்த ஆல்பினோ அதுக்கடுத்து அந்த 3 வெரைட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 400 வரைக்கும் கிடைக்கும். ஆனால் குட்டி தான் கிடைக்கும், பெருசு ரொம்ப ரேர் கேஸில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஃபுட்டு வேணாலுமே கொடுக்கலாம். ஆனால் இது ஃபுட்டை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப பயங்கரமாக சாப்பிடும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 10 மீன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டேங்க்கில் இது மட்டும் தான் சாப்பிடும், வேறு எதையுமே சாப்பிடவே விடாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இதாக தான் சாப்பிடும். நீங்கள் இப்போ ஒரு 10 பிளேட் போட்டால் அந்த 10 பிளேட்டில் 8 பிளேட் இதுதான் எடுக்கும், பேலன்ஸ் 2 பிளேட் மற்ற மீன் தான் எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது ஆக்டிவாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடும். தென் இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்களா, அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். எல்லா ஃபிஷ்ஷுமே இந்தளவு ஃபாஸ்ட்டாக வளருமான்னு தெரியல. ஆனால் இந்த பாக்கு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபீட் பண்ணாலும் சாப்பிட்டு வயர் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அந்தளவுக்கு அது க்ரோத் ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஒரு மாதத்துலேயே ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துலேயே ஒரு 3 இன்ச் 4 இன்ச் ரொம்ப பெருசாக வந்துடும். சரிங்களா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளாக் பாக்கு வச்சுருந்தேன், அதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒயிட் பாக்கு வாங்கினேன், ஸோ அதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இது என் டேங்க்கில் இல்லை, நான் கொடுத்துட்டேன். சரிங்களா, ஸோ காஸ் இந்த ஃபிஷ்ஷு பார்க்கறது பிரானா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. பிரானாக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு அந்த அளவுக்குலாம் இருக்காது. நம்மக்கிட்டே கொஞ்சம் நல்லா பெட்டாகவே பழகும். இது நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் வேணாலும் இதுக்கு போடலாம். பில்லட்ஸு, ஃப்ளேக்ஸு, தென் லைவ் ஃபீடு, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி கொடுத்தா கூட சாப்பிடும். ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, எந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தாலுமே இது சாப்பிடும். நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் வேணாலும் கொடுக்கலாம், அதில் எந்த இஷ்யூமே இருக்காது. எந்த மாதிரி டெம்பரேச்சர்லேயும் இது இருந்துடும். 30-31 டெம்பரேச்சர் போனால் கூட இது தாங்கிக்கும். சரிங்களா, ரொம்ப ஹார்டியான ஒரு ஃபிஷ் இது. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுனால உங்கள் டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா 1.5 feet வரைக்கும் இது வளர்ந்துடும். ஸோ இது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது 4 to 5 feet டேங்க் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும். ஆனால் இது நீங்கள் வெறும் பாக்கு ஃபிஷ் மட்டும் தான் வச்சுருக்கணும். வேறு எந்த ஃபிஷ் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா திடீர்னு போயிட்டு மற்ற ஃபிஷ்ஷை போய்ட்டு லெப்பிங் இன்கேஸ் இந்த மீனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மீனை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. மற்ற எந்த மீனுமே போடாமல் இது மட்டும் இருந்தாவே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்வி எதாவது இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.